பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது என்னவென்று சொன்னால், பெரும்பாலும் நம்ம தொழுகிறோம், குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு சந்தேகம் ஏற்படும். சில நேரங்கள்ல ஒசு முறிஞ்சிருச்சா என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படும். அப்படிப்பட்ட சந்தேகம் ஏற்பட்டால் ஒசு முறியுமா முடியாதா என்பதுதான் நம்ம ஆதாரத்துடன் நாம் பார்க்க இருக்கின்றோம். பார்த்தீங்கன்னு சொன்னா சுருக்கமாக பதில், ஆதாரத்துடன் இதுதான் பதில். ஒசு முடியாது. எதுவரை என்று சொன்னால், நிச்சயமாக உறுதியாக நமக்கு எதுவும் ஏற்படல அல்லது ஏற்பட்டு விட்டது என்று தெரியாத வரைக்கும் நமக்கு ஒசு முடியாது. தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமா நமக்கு ஒசு முறியக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது என்று உறுதியாக நம்பினால் ஒசு முறியும். இதுதான் சுருக்கமான பதில். இப்ப ஆதாரத்தை பார்க்கலாம். ஹஜ்ரத் அப்பாத் இப்னு தமீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் மாமா கூறியதாக, இது ஃபிக்ஹு சுன்னால இடம்பெற்ற ஒரு ஹதீஸாகவும் சம்பவமாகவும் இருக்கிறது. ஷுக்கிய இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது என்னவென்று, அர்-ரஜுலு, ஒரு நபரை பற்றி, யுஹய்யிலு, அவர் பெரும்பாலும் நினைக்கிறாரு, இலைஹி, அவரை பற்றி, என்னன்னு, அன்னஹு யஜிது ஷைஅ ஃபி ஸலாத்தி, தொழுகையில ஏதோ ஒன்று நடந்தது, அதாவது ஒது முடிந்ததாக நினைத்துக் கொள்கிறார் என்றால், கால, அதற்கு பதில் என்ன, லா யன்ஸரிஃபு, அவர் தொழுகை விட்டு போக வேண்டாம், தொழுகை முடித்து விட வேண்டாம், ஹத்தா யஸ்மஅ சௌத்தன், எதுவரை என்று சொன்னால் அதற்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய சத்தத்தை கேட்டிருக்க வேண்டும். அல்லது அந்த துர்வாடை அவர் நுகர்ந்திருக்க வேண்டும் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், நஸாயி, இப்னு மாஜா ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், இதா வஜத அஹதுக்கும் ஃபீ பத்னிஹி ஷைஅன், இதா வஜத அஹதுக்கும் ஃபீ பத்னிஹி ஷைஅன், உங்களை யாராவது தன்னுடைய வயிற்றுல ஒரு விதமான விஷயங்கள் உணர்ந்தால், தெரிந்து கொண்டால், வயிற்று கலக்கிற மாதிரி இருக்குது, இல்ல ஏதோ ஒரு நடக்கிற மாதிரி இருக்குது, அப்படி ஏதாவது ஒரு உணர்வு ஏற்பட்டால், ஃபஅஷ்கல அலைஹி, அவருக்கு அதனால பிரச்சனை ஏற்படுதுன்னா, அஹ்ரஜ மின்ஹு ஷைஉன் அம்லா, அவருக்கு ஏதாவது வெளியாச்சா இல்லையா என்ற ஒரு கேள்வி அவரை கேட்டுக்கிட்டோம். ஆச்சு என்று உறுதியாகினால் ஒசு முறிஞ்சிடும். ஆகல, வயிற்றுல வைக்கிற மாதிரி தெரியுது, வயிறு கலக்கிற மாதிரி தெரியுது, ஆனா ஒன்னும் ஆகல, வெளியாகலன்னு சொன்னா, ஃபலா யஹ்ருஜன்ன மினல் மஸ்ஜிதி, அவர் பள்ளிவாசல் விட்டு வெளியே போக வேண்டாம், அந்த தொழுகை விட்டு வெளியே நகர வேண்டாம். குரான் ஓதிக்கொண்டிருக்கிறார் தொட்டு என்று சொன்னால், குரானை ஓதுவதற்கு ஒது தேவையில்லை, குரான் தொடுவதற்கு ஒது தேவை. தொட்டு ஓதிக்கிட்டு இருக்கலாம். ஹத்தா யஸ்மஅ சௌத்தன் அவ் யஜிது ரீஹன், ரெண்டு விஷயங்கள். ஒன்று, அவர் சத்தத்தை கேட்டிருக்கணும், இல்ல துர்வாடை, அதற்கான அறிகுறியான வாடை அவர்கள் நுகர்ந்திருக்க வேண்டும். அது நடக்காத வரைக்கும் அவர் என்ன செய்ய வேண்டாம், அவர் அந்த அமலை விட்டுவிட வேண்டாம். இந்த ஹதீஸ் முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதியில இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெரியோர்களே, சோதர்களே, நாம் இந்த விஷயத்தில் ஹஜ்ரத் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், உஸுவின் விஷயத்தில் ஒருவருக்கு ஐயம் ஏற்பட்டால், சந்தேகம் ஏற்பட்டால், முடிந்து விட்டது என்று அவருக்கு சத்தியம் செய்யும் அளவுக்கு உறுதியாகாத வரை ஒசு முறியாது. உண்மையா ஒசு முறிஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொன்னாதான் ஒசு முறியும் என்பதாக தெளிவாக சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த விஷயங்கள் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப நமக்கு நிகழக்கூடிய, ஆகக்கூடிய, உணரக்கூடிய, வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவே இதுல ஒரே ஒரு விஷயத்தை விளைவிக்கிங்க. இதுல உசூல் என்னவென்று சொன்னால், ஒரு சந்தேகம் ஃபர்ஸை நீக்கிவிடாது. ஒசு இருப்பது ஃபர்ஸான விஷயம், ஒசுவோடு இருப்பது உறுதியான விஷயம். அப்படிப்பட்ட உறுதியான விஷயம் சந்தேகம் வந்தால், ஷக் ஏற்பட்டால், ரைப் ஏற்பட்டால், எந்த உணர்வு இல்லாமல், அதற்கான அறிகுறி இல்லாமல் ஒரு விதமான எண்ணம் வருவதன் காரணமாக அந்த
உறுதியாக இருக்கக்கூடிய ஒசு இருக்கிறது என்ற விஷயத்தை முறித்து விடாது என்பது மார்க்க சட்டமாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இதன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அமல் செய்து அல்லாஹுடைய எல்லா இபாத்துக்களிலும் ஈடுபட்டு நாம் எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டுமோ அதற்காக வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.